வணக்கம் அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய 2024 1/1/2024 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அதிகாலையில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில், அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 129 டிகிரியில் தாங்க இந்த 2024 பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து கேது மக திசையில் தான் இந்த வருடமே பிறக்கப்படுதுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்குறோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா என்னோடய சொந்தங்களான உங்களுக்கும் என்னோடய நண்பர்களான அனைவருக்கும், அதாவது ஆங்கில வருட புத்தாண்டு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா வரக்கூடிய இன்றைக்கி இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்தவுடைய கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு அதிபதின்றவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து புதன் பகவான். அந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்க வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர். அவரவே கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2024 கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மதுரை சொக்கநாதர் கும்பிட்றதை விட, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிச்சரம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கிறாருங்க. அவரு போய் நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ராசிக்கு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையும் கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 கன்னி ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த கன்னி ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நீங்கள் அடுத்தவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பீங்களே தவிர இன்றைக்கி வந்து மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு முன் உதாரணமாக எப்பயுமே இருக்க மாட்டீங்க. அப்போ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க. அப்போ உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க, உங்கள் துணிமணி கட்டி பார்க்குறவங்க, உங்கள் ஐடியா கேட்குறவங்க தான் நல்லா இருக்கிறாங்களே தவிர நீங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படி 2023 வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் மாற்றம் கொடுத்துடல. அப்படி 2023 தான் நமக்கு அப்படி போயிருச்சு. அப்போ இந்த 2024 நமக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா நிச்சயம் 2024 அருமையாக இருக்குங்க இந்த கன்னி ராசிக்கு. ஏங்க அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2024 வருடம் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையும் ராகுவுடைய பார்வையும் வாங்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி, ஏன்னா ராகுகேது பயிற்சியானார் இல்லைங்களா, அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கும் துலா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்கும் வந்துட்டார். அப்போ ராகு கேதுன்றது வந்து பயிற்சி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 1.5 வருஷம். அப்போ அக்டோபர் மாதம் தானே 30ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆனார். அப்படி பார்த்திங்கன்னா இந்த 2024 முழுவதுமே ராகு கேதுன்றவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பார்வையில் இதே இடத்துல தான் இருப்பாருங்க, மாற மாட்டார். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11ஆம் இடத்தை பார்ப்பார். ராகு கேது வந்து கோச்சாரத்தில் அவருக்கு வீடு கிடையாது. அதாவது வந்து வக்கர கிரகம், நிழல் கிரகம், ஷாயா கிரகம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன ராசிக்கு வந்த ராகு பகவான் 3ஆம் இடமா பார்த்திங்கன்னா மகர ராசியும், 7ஆம் இடமா கன்னி ராசி உங்கள் ராசியும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 11ஆம் இடமா பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிஷப ராசியை ராகு பகவான் பார்க்குறாரு. அப்படி வந்து ராகு பார்க்கும்போது ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க.
அப்போ அந்த ராகு உங்களை பார்க்கறதுனால இந்த 2024 முழுவதுமே அவர் வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் இடமா அவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். அப்படி பார்க்கும்போது ராகு 7ஆம் இடமா பார்க்குறாரு அப்படின்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு, கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறாரு. கலஸ்தரஸ்தானம்னா என்னன்னா திருமணம் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ மெயினாக அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கல்யாணம் இது வரைக்கும் எனக்கு ஆகலைங்க, தாமதமாகவே இருக்குது, என்ன காரணம் தெரியல, என்ன அண்ணான்னு கூப்பிட்றவங்களுக்கு ஆயிடுச்சு, என்ன அக்கான்னு கூப்பிட்றவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏன்னா நான் ஒன்றும் அதே இடத்துல தான் இருக்கேன், எனக்கு எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு திருமண ஸ்தானம் ரொம்ப வருஷமாக தாமதமாக இருந்தாலும் அவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ ராகு பகவான் உங்களை பார்க்குறாரு. பொதுவாகவே ராகுடைய வேலை என்ன அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு அது பண்ணக்கூடியவர் யாருன்னா ராகு மட்டும்தான். ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னா ராகுக்கு வந்து வீடு கிடையாது. இப்போ நமக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பொண்டாட்டி பிள்ளை இருப்பாங்க அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிறத நம்ம வீட்டுக்கும் பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். ஆனால் ராகு கேதுக்கு வந்து வீடு இல்லை, அவர் வந்து ஒரு வக்கர கிரகம் அப்படின்னு சொல்லும்போது அவரை யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. போஸ்ட்மேனுடைய வேலை என்ன, வந்த ஒரு பார்சலை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிடுவார், குறைச்சும் கொடுக்க மாட்டார், சேர்த்து கொடுக்க மாட்டார். அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த ராகுடைய வேலை என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30, 2023 19/5/2025 வரைக்குமே கன்னிராசியை ராகு பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா 3, 7, 11 அப்போ 7ஆம் இடமா ராகு உங்களை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 100% என்ன அப்படின்னா திருமணம் ஆகலை அப்படின்றவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி எனக்கு முதல் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அந்த வாழ்க்கை இல்லை, நான் மறு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், இல்லை நான் ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க, எனக்கு ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மறு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் முதல்ல பார்க்குறாரு. அப்புறம் அது என்னென்னா திருமணஸ்தானத்தை ராகு பார்க்கறதுனால அது முதல் மனமாக இருக்கட்டும் இல்லை மறுமணமாக இருக்கட்டும் திருமணஸ்தானம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார். ராகுடைய வேலையே அதாவது இப்போ பார்க்குற இடம் 7ஆம் இடம், அப்போ மாங்கலி ஸ்தானம் நல்லாவே இருக்கும். அப்போ அதே மாதிரி ராகுவோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். அப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டியே தான் கட்டிகிட்டு இருக்கிறோமா தவிர இன்றைக்கி நம்மளால் ஒரு கடன் கட்ட முடியலையே, ஒரு வீட்டை கட்ட முடியலையே, நம்மளால் ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியலன்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ளார இருக்க தான் செய்யுதுங்க. ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போது நம்மளோட எண்ணம் என்ன, இந்த வருஷம் வீடு கட்டிட மாட்டோமா, இந்த வருஷம் காரு வண்டி வாங்கிட மாட்டோமா, இந்த வருஷம் ஒரு கல்யாணம் பண்ணிட மாட்டோமா, இந்த வருஷன்றது ஒரு குழந்தை பிறந்துடாதா, மொத்தத்தில் இந்த வருஷமாவது ஒரு கடன் இல்லாத நிம்மதியாக இருந்துட மாட்டோமா, அந்த ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2024 கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு நான் அடித்து சொல்கிறேன் திருமணம் ஸ்தானம் சூப்பராக இருக்குதுங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ குருவுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 5, 7, 9 குருவுடைய பார்வைனாவே 5, 7, 9 தான். அப்போ 5ஆம் இடமா யாரை பார்க்குறாரு, சிம்ம ராசி பார்க்குறாரு, 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடம்ன்றது தனுசு ராசி பார்க்குறாரு. ஆனால் அதே மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகிறாரு. அப்போ அந்த மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகும்போது என்ன பண்ணுறாருன்னா மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு வராரு. அப்போ ரிஷப ராசிக்கு வரும்போது 5ஆம் இடமா யாரை பார்க்குறாருன்னா கன்னி ராசி தான் பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம்னா விருச்சிக ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடம்னா மகர ராசி பார்க்குறாரு. அப்போ 100% அப்போ யாரை பார்க்குறாருன்னா கட்டான்றது பார்க்கும்போது உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகும்போது குரு வந்து உங்களை 5ஆம் இடமா பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். அப்போ குரு வந்து முதலடை யாருக்கு கொடுப்பாருன்னா குழந்தை பாக்கியத்துக்கு கொடுப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிடுச்சிங்க, எனக்கு ஆண் இருக்குது பெண் இல்லை, இல்லை பெண் இருக்குது ஆண் இல்லை, சில டைம் எனக்கு ரெண்டுமே இல்லைங்க, என்ன காரணம் தெரியல, நான் போகாத ஒரு வைத்தியம் இல்லை, பார்க்காத டாக்டர் இல்லை, அதாவது செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டேங்க, ஆனால் எனக்கு வாரிசு இல்லைங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து ரிஷப ராசிக்கு வரும்போது 5ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். அப்போ ராகு உங்களுக்கு திருமணத்தை பார்க்குறாரு, குரு உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இதை தவிர பார்த்திங்கன்னா சனி பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் இருந்து உங்களுக்கு 8வது இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. சனி 8ஆம் இடமா யாரை பார்க்குறாருன்னா ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்துல சனி பார்க்குறாருன்னா கண்டிப்பாக ஆயுளுக்கு நல்லது. ஏன்னா சனி பார்க்கும்போது ஆயுள் பார்க்கும்போது நல்லது தான் கொடுப்பாரு. அப்போ எப்படி இருந்தாலும் ஹெல்த்து பிரச்சனை, கை கால் வலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, மயக்கம், கிருகிருப்பு, உடல் தொந்தரவு, மூட்டு தேய்மானம், நரம்பு பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தாலும் 8ஆம் இடம் சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக நன்மை கொடுத்துருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு நல்லா இருக்குதுங்க, மனைவிக்கு சரியில்லை, இல்லை மனைவி நல்லா இருக்குது மக்களுக்கு சரியில்லை, இல்லை எனக்கு அப்பா அம்மாவுக்கு சரியில்லை, இது போல் யாருக்காவது ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சனியுடைய பெயர்ச்சி காலம் உங்களுக்கு ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2024 முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி உங்களை 8ஆம் இடமா தான் பார்ப்பார், இடையிலலாம் மாற மாட்டார். அப்படி பார்க்கும்போது ஹெல்த்து சனி பார்க்குறாரு, திருமணத்துக்கு ராகு பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்க்குறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் குரு நான் என்ன சொன்னேன்னா மே மாதத்துக்கு 2ஆம் தேதிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாசல் கட்டிட மாட்டோமா, ஒரு மண்மனை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு நேரம், அருமையான ஒரு தருணம் தான். ஏன்னா ராக்கேது பயிற்சியே உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. அப்போ ராக்கேது பயிற்சி நல்லா இருக்கும்போது மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போனீங்கன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான இந்த அத்தியாவசிய பொருட்கள், நான் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கேமரா வாங்குகிறேன், நான் ஒரு டிவி வாங்குகிறேன், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், ஒரு கிரைண்டர் வாங்குகிறேன், இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குகிறேன், ஒரு ஏசி வாங்குகிறேன், இன்றைக்கி நான் ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணுறேன், இந்த மாதிரி ஏதாவது செய்யலான்னுச்சுன்னா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் எல்லாமே உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க. இப்போ கொடுத்தாலும் இப்போ ராகு மட்டும்தான் உங்களுக்கு தனித்து வேலை செய்கிறாரு. ஆனால் அப்போ குருவும் சேர்க்க சேரும்போது, அந்த 2 கிரகங்கள் சேரும்போது நீங்கள் அரசியல் கூட பெரிய ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிச்சுட்டு சும்மா இருந்தால் கூட ஏதாவது ஒரு போஸ்டிங் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு சும்மா இருக்கிறனா கூட இன்றைக்கி பார்த்தா மன்றத்தில் தலைவியாகிற அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா கன்னி அப்படின்றது பெண்களுக்கு படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நெருங்கி வரும், கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் பார்க்கும்போது அருமையான ஒரு தருணம்னே சொல்லலாம். ஏன்னா 100% கடந்த 2023 ஓரளவுக்கு போராட்டமாக தான் இருந்தது. ஏன்னா 7.5 சனி மட்டும்தான், அதாவது சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஆயுள் ஸ்தானத்தை மட்டும்தான் பார்த்தாரு தவிர ராகுடைய பார்வை பார்க்கல, இன்னும் குரு பயிற்சி ஆகலை. அதனால் சனி மட்டும்தான் 8ஆம் இடமா ஹெல்த்து பார்த்துட்டு இருந்ததுனால சிரமம். இப்போ ராகு வந்துட்டார், அடுத்தது குரு வரப்போகிறாரு. அப்படி வரும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். அதே சமயத்தில் கல்விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்ன படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஓரளவுக்கு படிப்பு ஏறும், மைண்டில் உட்காரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி நல்லா இருந்தாலும் கொஞ்சம் இடம் மாறி படிக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏன்னா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கொஞ்சம் இடம் மாற்றிக்கிறது படிப்புக்கு நல்லது, உபந்த நேரம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு காரியம் பண்ணுறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்கள் கேதுல உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறார் இல்லையா, அப்போ உடல் ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் கொடுப்பாரு. அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி இன்றைக்கி தாய் தந்தைக்குள்ளார கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு காரியம் பண்ணுறது கொஞ்சம் நன்மை கொடுக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குகிறோம், ஒரு கட்டன்றது ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு புதுசாக ஒரு காரியம் செய்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா இந்த கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது இல்லைங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபால்ட்டு இருந்தால் மட்டும்தான் தொந்தரவு கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குதா, உங்களுக்கு வயசு என்ன, திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, கோச்சாரத்தில் நம்ம கிரகங்கள் நல்லா இருக்கிறாரா, பலமாக இருக்கிறாரா அல்லது பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஜாதகன்றது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடாதுங்க.
ஏன்னா வருஷத்தில் ஒரு டைம் அல்லது 2 டைம் பார்க்கலாம். அந்த 2 டைமில் நீங்கள் பார்த்து நம்ம நேர காலம் எப்படி இருக்குது. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு வரும்போது நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதே தமிழ் புத்தாண்டுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த மாதிரி டைம் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு இடையில ஒரு தடவை கிரக பயிற்சிகள் ஆகும்போது ஒரு தடவை பார்த்துக்கிறது எப்பயுமே நமக்கு நல்லதுங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ 70% நல்லா இருந்தாலும் இன்னும் அந்த குரு பயிற்சி மே மாதம் 2ஆம் தேதி ஆகும்போது 100% உங்களுக்கு பலனை கொடுத்துருவார். வெளிநாடு வெளி மாநில வாய்ப்பு, தொழிலில் ஒரு முன்னேற்றம், வீடு வாசல் கட்டக்கூடிய வாய்ப்பு, திருமணத்துக்கு புத்திர பாக்கியத்துக்கு குரு உங்களுடைய பார்வை பார்க்கும்போது கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே குரு பார்வை இருந்தால் தான் ஒரு காரியம் பண்ண முடியும். குரு பார்வையில்னா எந்த காரியம் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். கிட்டத்தட்ட 2023 எல்லாமே உங்களுக்கு நஷ்டம் தான். பண்ணை பண்ணுறவங்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களெல்லாம் ஏகப்பட்ட நஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. வண்டி வாகனம் மோட்டார் லைன்லலாம் ஏகப்பட்ட விரையும் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2023 இருந்த கஷ்டம் 2024 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு பண்ணுறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை பண்டிச்சரம் அப்படின்ற இடத்துக்கு போய் ஒரு அர்ச்சனை போட்டுட்டு வாங்க. சரிங்களா? ஒரு அபிஷேகம் செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. உங்களுடைய எண்ணங்கள், அதாவது நம்ம மனசில் என்ன நம்ம ஆரம்பத்தில் நம்ம வாயில் வருதோ அதுதான் செயலுக்கு வரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்தாலும் இதுதான் சொல்கிறாங்க. யார் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றும் நல்லா இருந்த மாதிரி தெரியல. எந்த யூடியூப் சேனலுக்கு போனாலும் உங்களுக்கு கொட்டை போகுது, அது நடக்க போகுது, இது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே தவிர நடக்கலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பழமொழி சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வாய் சொல் தலைக்கு சுமை. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நடக்கும். சரிங்களா? நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக கண்டிப்பாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த 24 உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதிக்கு, மே மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி நேயர்களே, எதாக இருந்தாலும் இது ஒரு பொது பலனை தான். ஏன்னா 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி தான் பலன் சொல்லியாகணும். ஒவ்வொரு ராசிக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக சொல்ல முடியாது இல்லைங்களா? இது பொது பலனை தான். உங்கள் ஜாதகத்தை கணிச்சு எடுத்த காணொலி இது கிடையாதுங்க, பொது பலனை தான். அதனால் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். பொது பலனை முழுக்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததா கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு நடக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பலவீனமாக இருந்ததுன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.